அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். சிறுகதையும் சிந்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற டி.எம். செல்வக்கனி என்பவன் ஆவேன். அன்பு நேயர்களே, சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாக இருக்கின்றன. அருமை நேயர்களே, தந்தை இழப்பின் கல்வி இழப்பான்னு சொல்லுவாங்க. தாய் இழப்பின் அறுசுவை உண்டி இழப்பான்னு சொல்லுவாங்க. ஆனால் மனைவியை இழப்பின் எல்லாத்தையுமே இழப்பான்னு சொல்லுவாங்க. மனைவி ஒருத்தனுக்கு இல்லாத சூழ்நிலை வந்தால் அவன் உலகத்தில் உள்ள எல்லாத்தையுமே இழந்துருவான். அவன் வாழ்க்கையில் எந்த பிடிமானமே இல்லாமல் போயிடும். இப்போவும் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு மனைவி இறந்துட்டாங்கன்னா துக்கம் விசாரிக்க போகிறோம். முதல்ல ஒரு 50 பேர் போகும்பொழுது விழுந்து விழுந்து கிடந்து அழுவான். உலகத்தில் எனக்கு ஒன்றுமே இல்லை, வாழ்க்கையே இழந்துட்டேன், நான் உயிருக்கு உயிராக நேசித்தேன், என் பொண்டாட்டி செத்து போயிட்டா, நானும் அவளோட செத்தே போயிருக்கணும், ஏதோ இந்த உயிர் எடுக்காமல் இந்த கடவுள் விட்டுருக்கானே, இந்த பாவியை இப்படிலாம் ஒப்பாரி வச்சு அழுதுவனெல்லாம் பார்த்துருக்குறோம். நம்ம 50வது பேர் தாண்டி 100வது பேர் அவன்கிட்ட துக்கம் விசாரிக்கும் பொழுது அவன்கிட்ட இந்த முதல்ல எழுத அந்த அழுகையும் வராது, அந்த சோகத்தையும் அவன்கிட்ட பார்க்க முடியாது. இது ஒரு மன தத்துவம். அதே இதில் 150வது பேர் நபர் போய் அவர்கிட்ட துக்கம் விசாரிக்கிற பொழுது போகிறவனு சும்மா இருக்க மாட்டான். 150 பேராக துக்கம் விசாரிக்க போகிறவனு சும்மா இருக்க மாட்டான். சரி, அவள் போனவ போய் சேர்ந்துட்டாப்பா, உனக்கு என்ன பெரிய வயசாகி போச்சு, ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து 2ஆம் தாரமாக கல்யாணம் முடித்து நிம்மதியாக வாழறதுக்கு பாருன்னு இவனு சொல்லுவான். இப்படி இந்த சொந்த பந்தங்கள் சொல்ல 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 அவன் மனசு உயிருக்கு உயிராய் நேசித்த அந்த மனைவியை கூட மறக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்து இன்னொரு பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய அளவுக்கு அவனுடைய மனது மாறிவிடும். இதை நம்ம வாழ்க்கையிலே நிறைய இடத்துல பார்க்குறோம். அப்படியே அடுத்த ஒரு நண்பன் துக்கம் விசாரிக்கும்போது சொல்லுவான், நெருங்கிய நட்பாக இருந்தால் சொல்லுவான், எப்பா பரவாயில்லப்பா, ஏதோ போகிறோம் போயிட்டா, சாப்பாடு பாடு பொங்கி சாப்பிடுறது ரொம்ப சிரமமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, ஏதாவது உன் சொந்த பந்தத்தில் ஏதாவது ஒரு பொண்ணு இருந்தால் பாரேன் அப்படிமா. அப்போ எப்படி இருந்தவன் எப்படி மாறிவிட்டான். அதான் துக்கம் என்பது பலர் விசாரிக்க 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 இந்த துக்கமானது நம்ம விட்டு போயிடும். ஒவ்வொருடைய துக்க வீட்டிலையும் போய் எல்லாருமே விசாரிக்கிறது, இதுதான் காரணங்கள். மனசு நிம்மதி அடையும். இப்போது என்னென்னா, ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேன். இது நீங்கள் சிரிப்பாக எடுத்துட்டாலும் சரி தான், எப்படி எடுத்துட்டாலும் சரி தான். ஒரு சின்ன சம்பவம். இதே மாதிரி ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார் ஊரில். அவருக்கு இதை மாதிரி தான் மனைவி இறந்து போச்சு. இறந்த உடனே அவருக்கு இப்படி பலர் துக்கம் விசாரிக்க விசாரிக்க அடுத்து இன்னொரு கல்யாணம் முடித்தா என்ன அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டார். வந்த பிறகு அவர் ஒரு நாள் தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டாரு. டே முனிசாமி இங்கே வாடா அப்படின்னாரு. அவன் என்ன முதலாளின்ட்டு வந்தான். டே, எனக்கும் அம்மா இறந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் ஆகிப்போச்சு, சாப்பாட்டுக்கெலாம் ரொம்ப சிரமமாக இருக்குது, ஏதாவது ஒரு பொண்ணு பார்க்கணுமாடா அப்படின்னாரு. ஏதாவது உன் துப்பில் இருந்தால் ஒரு பொண்ணு பார்த்துட்டு வாங்க அப்படின்னாரு. உடனே அவன் சரி முதலாளி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி வீட்டை விட்டு போனவன் திரும்ப 2 நிமிஷம் கழித்து திரும்ப உள்ளே வந்தான். முதலாளி பொண்ணு பார்க்க சொன்னீங்களே, உங்களுக்கு கருப்பு பொண்ணு வேணுமா இல்லை செவுத்த பொண்ணு வேணுமான்னு கேட்டான். முதலாளி சொல்கிறாரு, எப்பா நான் தான் கண்ணன் கருப்பேன்னு இருக்கிறேன், நீ எனக்கு பார்க்குற பொண்ணாவது கொஞ்சம் செவுத்த பொண்ணாக பார்த்துட்டு வாப்பா அப்படிங்கார். அவனும் சரி முதலாளிட்டு போயிட்டான். திரும்ப போனவன் திரும்ப அங்கேருந்து ஓடி வந்தான். முதலாளி அப்படின்னா, என்னப்பா அப்படின்னாரு. முதலாளி உங்களுக்கு படித்த பொண்ணு வேணுமா இல்லை படிக்காத பொண்ணு வேணுமா அப்படின்னா. டே, நான் தான் 3ஆம் கிளாஸில் 4 வருஷம் ஃபெயிலாக போனேன், நம்ம தான் படிக்காமல் போயிட்டோம், நமக்கு பார்க்குற பொண்ணாவது ஒரு படித்த பொண்ணா, ஒரு எம்ஏ எம்எஸ்சி படித்த பொண்ணாக பார்த்து கூப்பிட்டு வாடா அப்படின்னாரு. அவனும் சரி முதலாளிட்டு போயிட்டான். திரும்ப அங்கேருந்து வேகமாக ஓடி வந்தான். முதலாளி அப்படின்னா. முதலாளி உங்களுக்கு எத்தனை வயசில் பொண்ணு வேணும்னு கேட்டான். டேய், எனக்கு தான் வயசு 60 ஆகி போச்சே, 20 வயசில் எதாவது இருந்த ஒரு பொண்ணு தான் கூட்டிகிட்டு வாடா அப்படின்னாரு. சரி முதலாளிட்டு திரும்ப போனான். திரும்ப அங்கேருந்து ஓடி வந்தான். முதலாளி அப்படின்னா. என்னடா அப்படின்னாரு. முதலாளி 20 வயசில் ஒரே பொண்ணு கிடைக்கலட்டா 5 வயசில் 4 பொண்ணை கூட்டிகிட்டு வந்துடட்டுமா முதலாளின்னு கேட்டான். இது ஒரு சிரிப்புக்காக சொன்னாலும் இதனுடைய நோக்கம் என்னென்னா, இன்றைக்கி வயதானவர்கள் கூட ஒரு குறைஞ்ச வயசு பெண்ணை கல்யாணம் முடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க.
இது பெரிய தவறு. இதை எதை வச்சு சொல்ல வரேன்னா, எங்கள் கிராமத்தில் நடந்த சம்பவம். ஒரு பணக்கார ஒரு தாத்தாவுக்கு இதே மாதிரி தான் மனைவி இறந்துட்டாங்க. எல்லா சொந்த பந்தங்களும் அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, இவ்வளோ சொத்து சுகம் வச்சுருக்கிறியே, உங்களுக்கு வாரிசும் இல்லை, நீங்கள் 2ஆம் தரமாக ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட வேண்டியதானே ஒரு பொண்ணை அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொன்னார், சரிப்பா என் வயசில் ஏதாவது ஒரு பொண்ணு பார்ப்பா அப்படின்னார். யார் வயசில்? அந்த தாத்தாவுக்கு வயசு 60 வயசில் எனக்கு ஒரு பொண்ணு பார்ப்பா அப்படின்னார். சரி, எது விதவையாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை கணவனால் கைவிடப்பட்ட பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, 60 வயசில் ஒரு பெண்ணை பார், அந்த மனிதனை நான் தெய்வமாகத்தான் பார்க்கிறேன் இப்படி சொன்னார். 60 வயசு பெண் கூட இந்த 60 வயசு கிழவனை திருமணம் செய்து வாழ தயாராக இல்லை. இதான் மனிதனுடைய மனம். ஒரு இளமையான பொண்ணு என்னை எப்படிப்பா கெட்டுவா? வயசான பெண்ணே என்னை திருமணம் செய்ய விரும்பாமல் இருக்கின்ற பொழுது வயது குறைந்த பெண் என்னை திருமணம் செய்வது அவ்வளவு நியாயமானது அல்ல. இது அந்த பெரியவர் சொன்னது. எனவே எனக்கு திருமணம் வேண்டாம், என் மனைவியின் நினைப்பாகவே நான் வாழ்ந்து கொள்கிறேன், இந்த சொத்து சுகத்தை எல்லாம் இந்த ஊர் ஏழை மக்களுக்கு நான் தானமாக தந்து விடுகிறேன் சொன்னார். எதுக்கு சொல்ல வரேன்னா, திருமணங்கள் என்பது இன்றைக்கி நிறைய பார்க்குறேன், சென்னை சிட்டியிலே பார்க்குறேன். பையனுக்கும் பொண்ணுக்கு வயசு கூட தான் இப்போ திருமணங்கள் நிறைய நடக்கு. ஒரு 10% இன்றைக்கி சூழ்நிலைக்கு மாறிடுச்சு. பையனுக்கு வயசு 25னா பொண்ணுக்கு வயசு 30. இந்த காலச்சூழலை மாறணும். பாரதி சொன்னதைப் போல திருமணம் என்பது காதலன் ஒருவன் கைப்பிடித்துன்னு சொல்லுவார். மனதுக்கு பிடித்த ஒரு காதலனை கைப்பிடித்து அவன் காரியம் யாவிலும் துணை நிற்க வேண்டும் பெண் சொல்வார். அப்படி ஒருவனை காதலித்து திருமணம் செய்தாலும் அவனுடைய காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய பெண் ஒருவனை திருமணம் செய்தால்தான் அந்த இல்வாழ்க்கையும் நலமுள்ள வாழ்க்கையாக மாறும். இந்த சமுதாயத்திற்கும் நலம் தருபவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை என கூறி விடைபெறுகிறேன். நல்லதோர் சிறுகதையோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.